காந்தரா இது முந்தா நேத்து ரிலீஸ் ஆன ஒரு படம். நான் நேத்திக்கு பார்த்துருந்தேன். இது ஒரு கன்னட படம் அப்படின்றது சொல்லி ஒரு விஷயத்துக்குள்ள சுருக்கிட முடியாதுங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்றப்போ இது ஒரு மாஸ்டர் பீஸ் படம். ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒரு சின்சியரான ஒரு இந்திய படம் அப்படின்றது சொல்லலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த ஒரு படம் இருக்குது. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்றப்போ பேசிக்காக நம்ம சேனலில் வந்துட்டு ஒன்று கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசுவோம், வேர்ல்டு நியூஸை பற்றி பேசுவோம், அப்பப்போ சில மிஸ்ட்ரிஸை பற்றி பேசுவோம். ஸோ நான் மூவியை பற்றி பேசுகிறேன் அப்படின்றப்போ பட்சத்தில் ரொம்ப ரேராக இருக்கும். என்ன பாதித்த ஒரு படம், மக்கள் இதை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் ஒரு படத்தை பற்றியே ஒரு வீடியோவே போடுவேன். அப்படி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஒரு நல்ல படம், தரமான ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன். அதை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே. இந்த ஒரு காந்தரா அப்படின்றது ஒரு இந்தியன் மூவியா எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்றப்ப பார்க்கும்போது படம் வந்துட்டு ஒரு 2.25 மணி நேரம் அந்த படம். அதுல லாஸ்ட்ல ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த 30 நிமிஷமும் ரிஷப் ஷெட்டி தவிர வேற அந்த இடத்துல யாரை நினைச்சாலும் அந்த மாதிரி நடிக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட அந்த 30 நிமிஷம் அந்த ஒரு ரோடிங், அந்த ஒரு கத்திக்கிட்டே பர்ஃபார்மன்ஸோட அந்த டைலாக பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்துல ஒரு தெய்வம் அப்படி இருக்கிறன்ற ஒரு விஷயம் உணரப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு அந்த டிவைனிட்டியை வந்துட்டு அந்த படம் கொடுக்க ஆரம்பிச்சது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எல்லா கடவுள்களுமே வந்துட்டு பூமிக்குள்ள இறங்கின மாதிரியே வந்துட்டு அது அடுத்தடுத்து போர்ஷன் அப்படின்றது வர ஆரம்பிச்சு. பட் அந்த 30 நிமிஷம் அப்படின்றது சொல்லும்போது ரிஷப் ஷெட்டியோட மொத்த ஹார்ட் ஒர்க்கும் அதில் தெரிஞ்சது. அவரை தவிர வேற யாருமே அந்த இடத்துல பண்ணிட முடியாது அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை தோண வச்சுது. அவருக்கு அவர் தான் இணை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவே வந்துட்டு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவரோட உழைப்பு. அதை தாண்டி அவருக்கு சேர்ந்த அந்த டீம் ஒர்க் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல, அந்த 3 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் டீம் ஒர்க் சேர்ந்தது தான் இந்த காந்தரா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த படத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு காடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அந்த காடு அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்ம அனிமல்ஸை காட்டணும், அந்த அனிமல்ஸோட சவுண்ட்ஸை காட்டணும். அதுல வந்துட்டு படத்துல ஏகப்பட்ட குதிரைகள் இருக்கு, அதுக்கப்புறமா தேவாங்க இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விலங்குகளை வந்துட்டு காமிப்பாங்க. அது எது ரியல், எது விஎஃப்எக்ஸ், எது எந்த சவுண்டு வந்துட்டு உண்மையான சவுண்டு, எது வந்துட்டு எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்றது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக இது உண்மையிலே வந்துட்டு ஒரு புலி நிற்கிற மாதிரியும், உண்மையிலே ஒரு தேவாங்க ஓடி வர மாதிரியும், உண்மையிலே ஒரு குதிரை வந்துட்டு பாஞ்சிக்கிட்டு வர மாதிரியுமே தான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப ஒரு மெனக்கட்டு அந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த காடுகளில் வந்துட்டு எங்கே அவங்க செட்டு போட்டிருக்காங்க, எங்கே வந்துட்டு ரியலாக எடுத்திருக்காங்கன்றது எங்கேயுமே நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. அந்த காடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ விஎஃப்எக்ஸும் சரி எஸ்எஃப்எக்ஸும் சரி அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த டிராவல் அப்படியே நம்ம அந்த படத்தில் அப்படியே அது கொண்டு போகுது. சில படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு விலங்கை காமிப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு வாட்டர் ஃபால்ஸை காமிப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு இது விஎஃப்எக்ஸ் தான்ப்பா, இது அனிமேஷன் தான்ப்பா, இது கிராஃபிக்ஸ் தான்ப்பா அப்படின்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டைமில் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. எது உண்மை, எது பொய், எது விஎஃப்எக்ஸ், எது எஸ்எஃப்எக்ஸ், எது அனிமேஷன், எது வந்துட்டு ரியல் அப்படின்றது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த படத்தை கொண்டு போனதுன்றது அந்த நேர்த்தி ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. அந்த ஒரு படத்தில் நான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தேன். அந்த படத்தில் 2 டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு காந்தரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைவாழ் மக்கள், ஒரு ட்ரைப் பீப்புள், அதே போல ஒரு அரசர், அந்த அரசருக்கு இருக்கிற ஒரு கிங்டம், ஒரு நாடு. இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு படம் தான். அந்த படத்தை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் சொல்கிறேன். அந்த மலைவாழ் ட்ரைப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ஒரு காலகட்டத்தில் தெரியுமா வாழ்றாங்க? கற்காலம் காலகட்டத்தில். அவங்களுக்கு இரும்புனா என்னன்னே தெரியல, விவசாயம்னா என்னன்னே தெரியல, இந்த ட்ரேடுன்னு சொல்லுவாங்களா, வணிகம், அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஒரு இரும்பு அப்படின்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க இன்னும் வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு கல்லை, கூர்மையான ஒரு கல்லை வச்சு அதுக்கு கீழே ஒரு கட்டையை சுருகி கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த கற்கால மனிதர்கள் வந்துட்டு வேட்டையாடுறதுக்காக அந்த ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆயுதங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு இரும்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இரும்பு மூலியமாக நம்ம கத்தி செய்யலாம், கோடாரி செய்யலாம், அந்த வில் அன்புகளை செய்யலாம் அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. 2வது அக்ரிகல்ச்சர். அவங்களுக்கு இந்த விவசாயம் அப்படின்றது என்னன்னே தெரியல. அதுக்கு பதில் அவங்க வேட்டையாடி சாப்பிட்றாங்க இன்னும் வரைக்கும் அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வணிகம் அப்படின்றது என்னன்னே தெரியல. ஆனால் அவங்க மெச்சூர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நாகரிகமாக இருக்காங்க. இதுதான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே. என்னென்னா அந்த ட்ரைப் மக்களுக்கு ஆதி காலத்தில் இருந்தவங்க வந்துட்டு ஆதிவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஆதிவாசி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இந்த உலகத்தோட எந்த கான்டாக்டும் இல்லாமல் அவங்களுக்கு இரும்பு, விவசாயம், இந்த வணிகம் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் அவங்க நாகரிகமாக வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த படத்தில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம எந்த படத்தில் மேக்ஸிமம் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்கள்?
அப்படி நம்ம பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த ஒரு படத்தில் அது காமிச்சிருக்காங்க. இந்த பண்டம் மாற்றும் முறை, நம்ம ஒரு அரிசி கொடுத்து நம்ம ஒரு மாட்டை வாங்கலாம், இல்லை நம்ம ஒரு குதிரையை கொடுத்து நம்ம ஒரு பாலை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்டம் மாற்றும் முறை எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அதில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அது கூட அந்த காலத்தில் துறைமுகம் எப்படி செயல்பட்டது, துறைமுகத்தில் எப்படி வணிகம் பண்ணாங்க, அங்கே இருக்கிற கடைகள் எப்படி செயல்பட்டுச்சு, அங்கே வந்துட்டு அரசருக்கு கீழே எப்படி வந்துட்டு வரி விதிச்சாங்க அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை டீட்டெயிலாக அந்த விஷயத்தை சொல்லும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு புதுசா ஒரு ஹிஸ்டரி லெசனே வந்துட்டு நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்தாங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு பண்டம் மாற்றும் முறையில இருந்தாங்க, இரும்பு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கலா வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது பல விஷயங்களை நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி படத்தை போய் காமிங்க. அவங்க நிறைய விஷயத்தை இந்த படத்து மூலியமா தெரிஞ்சுப்பாங்க. இந்த படத்துல ஆப்வியஸ்லி வந்துட்டு இளவரசி கேரக்டர்ல ருக்மணி வசந்த் வராங்க. இவங்க வந்துட்டு மதராசி படம் சிவகார்த்திகேயன் படம் இருக்குல்ல, அதில் ஹீரோயினாக வரவங்க தான் இதில் வந்துட்டு பிரின்சஸாக வராங்க. அவங்க பண்ண அந்த கேரக்டருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண கேரக்டர் கிட்டத்தட்ட வந்துட்டு நயன்தாரா, அனுஷ்கா இவங்க இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு மாசாக பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபைட் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபைட் இனிஷியல் ஸ்டேஜில் ருக்மணி வசந்த் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கு. அந்த லக்கை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அது சரியாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஜெயராம் சார் கொடுத்த கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்திலேயே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றது பார்க்கும்போது ஜெயராம் சார் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கன்னடாவில் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த படத்தில், என்னால் டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபெமிலியர் முகம் அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல ஜெயராம் சார் அதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக தெரிகிறாரு. அதுக்கப்புறம் ரிஷப் ஷெட்டி, அதுக்கப்புறமா ருக்மணி வசந்த் மதராசி படத்தில் தான் அவங்க நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரோலை கொடுத்து நல்ல ஒரு சூப்பராக வந்துட்டு ஆக்டிங் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்குது. அதை நீங்கள் படத்தில் போய் பாருங்க, இவங்களடா அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும். இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு ஆடியன்ஸை எப்படியோ ரிஷப் ஷெட்டி வந்துட்டு உட்கார வச்சிட்டார். இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும்டா படம் அப்படின்னு சொல்லி இன்டர்வல் கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கிட்டார். ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு பக்தியாக இருந்தது அந்த படம், ஒரு டிவைனாக இருந்தது அந்த படம். கிட்டத்தட்ட உலகத்துக்கு வந்துட்டு எல்லா கடவுள்களும் இறங்கின மாதிரி ஒரு விஷுவல்ஸையுமே சில விஷயங்களையுமே அவர் காமிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு புல்லரிக்கும். ஒரு அளவுக்கு அந்த ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறமா அதுக்கு சேரப்படுற மியூசிக்ஸாக இருக்கட்டும், அந்த கடவுள்களோட வருகையாக இருக்கட்டும், அந்த கடவுள்கள் வந்து ரிஷப் ஷெட்டிக்குள்ளே பூரும்போது அவர் பண்ணுற அந்த ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு இப்போ சொன்னால் கூட வந்துட்டு எனக்கு புல்லரிக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சூப்பராக செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ரிஷப் ஷெட்டியோட நம்மளோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை, அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவரை தவிர வேற யாரும் இந்த படத்தை பண்ண முடியாத அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்றது. இந்த சாப்டர், இந்த காந்தரா 2 பார்ட்டுமே கிட்டத்தட்ட அவர் லைஃப்ல 5 வருஷம் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிரபாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நான் வந்து பாகுபலிக்கு 5-6 வருஷம் இதுக்காக இந்த ஒரு படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு, அதே போல தான் இந்த ஒரு படத்துக்காக காந்தரா ரிஷப் ஷெட்டி அவரோட லைஃப்ல 5 வருஷம் இந்த ஒரு படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ரிஷப் ஷெட்டி அப்படின்றது சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் உங்களால நம்ப முடியாது. தமிழ் டப்பிங்ல வந்துட்டு ரிஷப் ஷெட்டிக்கு டப் பண்ணது யாரு தெரியுமா? நீங்க அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட, படத்தை நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட இவர் தான் அது பேசினதா அப்படின்றது உங்களால யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்காவா டப்பிங் கொடுத்துருப்பாரு நம்மளோட மணிகண்டன் அண்ணன். ஸோ இந்த குடும்பஸ்தான் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஸோ அவர் தான் வந்துட்டு ரிஷப் ஷெட்டிக்கு தமிழில் வந்துட்டு டப் பண்ணியிருந்தார். அதுக்குள்ள ரிஷப் ஷெட்டி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்றது எனக்கு தோணப்பட்டுச்சு. முதல் விஷயம் அன்டச்சபிலிட்டி. அதை கீழ் ஜாதி இருக்கிறவங்க வந்துட்டு மேல் ஜாதியில் இருக்கிற மக்களை வந்துட்டு தொடக்கூடாது. அப்படி தொட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பொருளை வந்துட்டு ஒன்று எரிக்கணும், இல்லைனா வெட்டணும். உதாரணத்துக்கு ஒரு குதிரையை தொடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த குதிரையோட கழுத்தை வெட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்டச்சபிலிட்டி ஒரு இஷ்யூமே அவர் பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த காலத்தில் அரசர்கள் எப்படி அடிமைகளை வந்துட்டு வேலை வாங்கி கோயில்கள் கட்டுறதா இருக்கட்டும், மிகப்பெரிய மாளிகைகளை கட்டுறதா இருக்கட்டும், அதை பற்றியுமே அவர் அந்த படத்தில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அந்த காலத்தில் இருக்கிற வணிகம், ட்ரேடை பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா துறைமுகத்தில் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு பற்றியுமே சொல்லுவாங்க. அப்புறமா நான் முன்ன சொன்ன மாதிரி பண்டம் மாற்றும் முறைகள் எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நாட்டோட கல்ச்சர் எப்படி வந்துட்டு இருக்கு, எப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அரசர் எப்படி வாழ்றாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த நாட்டோட என்டர்டைன்மெண்ட் எப்படி வந்துட்டு அங்க இருக்கிற மக்களை பொழுது போக்குறாங்க, எப்படி ஒரு மேடை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. அங்க இருக்கிற மார்க்கெட்ஸ் எப்படி, அந்த ஒரு வணிக வளாகம் எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம மால்ஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாமே போறோம். ஆனா அன்னைக்கு ஒரு மார்க்கெட் ஆஸ் யூசுவலா எப்படி இருக்கும், அங்க இருக்கிற வியாபாரிகள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஏகப்பட்ட விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயங்களை அவர் ரொம்ப எளிமையா, ரொம்ப ஷார்ட்டா அங்க அந்த படத்தோட படமா அப்படியே ஒரு விஷுவலா காமிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம், ஒருவேளை இந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருக்காங்க போல, அந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள்
விஷயம் இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த படத்தோடவே ஒரு 4 விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் பாருங்க. அதுதான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு, சிறந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு படம் தான் இந்த ஒரு காந்தாரால அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இப்போலாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 100 ஒரு படம் இப்படி வரும். ஸோ அந்த படம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த வீக்கெண்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு படத்தை பார்க்கறதுக்கான ஒரு முயற்சிகள் பிளான் அப்படின்றது பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு கல்ட்டு, ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். இந்திய சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்றது சொல்லலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்துமே. ஸோ இது எல்லாமே ப்ரொமோஷன் அப்படின்றத நினச்சிக்க போறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி நான் பார்த்த ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதுபடி நீங்களும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கற்கால மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள் என்ன இருந்தது, ராஜாவோட அரசாங்கம் எப்படி செயல்பட்டது, எப்படி துறைமுகம் இருந்தது, எப்படி வணிகம் இருந்தது, எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு நல்ல ஒரு வழியாக இது இருக்கும். ஸோ குழந்தைகளை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி எங்கேயுமே ஒரு சீன் கூட இல்லை. ஸோ குழந்தைகள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க இந்த படத்தில். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அவங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். தெய்வம் அப்படின்றது என்ன அப்படின்றதுமே அவங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு படமாக இது அமையும். ஃபேமிலிகள் கொண்டாடும் ஒரு படமாக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி படம் எத்தனை வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்றது இல்லை. இப்போ வந்திருக்கிற ஒரு படத்தை வீக்கெண்டில் வந்துட்டு நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஓடிடியில் இன்னும் ஒரு 10-15 நாள், ஒரு மாதத்தில் வந்துடும். பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ டைம் இருந்தால் ஃபேமிலியோட போங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்துமே. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் காந்தாரா மூவியை பார்த்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்தேன், என்னோட கருத்தை நான் உங்ககிட்ட சொன்ன வீடியோ, அதே போல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஏவி.